கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்று நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் விட்டிருக்கு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-3042-7777 and 044-3063-2994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். கடந்த வாரம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருந்தது? தென் சாட்டர்டேல வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதை பத்தி சொல்லுங்க. கடந்த வாரம் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஷார்ட் டியூரேஷன் வீக்னு சொல்லலாம். அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் அந்த ஷார்ட் டியூரேஷன் வீக்னால கோல்டுல ஒரு மொமெண்டம் வந்தது. ஸோ அதை தவிர சில்வர்லயும் ஒரு மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டடியா நின்னுது. மெயினா அதுக்கு காரணம் பார்த்தோம்னாக்க growth in the US மார்க்கெட். அந்த ஜிடிபிக்கு அப்புறம் பேஸ் மெட்டல்ஸ்ல ஒரு ஸ்லைட் மொமெண்டம் தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி க்ரூடு பார்த்தோம்னாக்க எகெயின் இன்வென்ட்ரி இஸ் கம்மிங் டவுன் மோர். ஒரு ஜிக்ஸாக்கா தான் இருந்தது வழிய பெரிய மொமெண்டம் வந்து க்ரூடல் இல்லைன்னு சொல்லலாம். சார், எஃப்எம்சி அண்ட் செபி வந்து இப்போ ஒரு நிறைய அதாவது கம்பல்சரி ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா கார்பரேட் போட்டிருக்காங்க. சோ இதனால கமோடிட்டி மார்க்கெட்ல வந்து என்ன இம்பாக்ட் வந்து ஏற்படும் சார்? என்ன வாய்ப்புகள் இருக்கு கமோடிட்டி மார்க்கெட்ல? அதாவது எஃப்எம்சியும் செபியும் பாத்தீங்கன்னாக்க கம்பல்சரியா ஆல் த கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் வந்து கமாடிட்டிஸ்ல யூஸ் பண்றதனுடைய இன்புட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த கம்பெனிஸனுடைய ஆனுவல் ஃபைலிங்ல எந்த கமாடிட்டிய எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மீதி இருக்கு பெண்டிங் அவங்க கையில இருக்கு அப்படிங்கறத சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் இன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது ரெண்டுமே அங்க வந்து வருது. ஸோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மார்க்கெட்ல அதாவது கமாடிட்டி மார்க்கெட்ல இன்க்ரீஸ் இன் டெப்த் உருவாகக்கூடும். அதை தவிர பார்த்தோம்னாக்க இத மாதிரி வரும்போது என்கரேஜ் மோர் கம்பெனிஸ் இதுல வந்து முதலீடு செய்வதற்கு அதிகமாக வரக்கூடும். ஏன்னா இதனால சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பொழுது நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். சார், இந்த டிசம்பர் மந்த்ல வந்து அதாவது ஸ்டார்டிங் டிசம்பர் 1st இருந்து டிசம்பர் 15th வரைக்கும் வந்து தங்கம் இறக்குமதி வந்து குறைஞ்சிருக்கா ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேப்பர்ஸ்ல வந்து நிறைய செய்தித்தாள்கள் தென் மீடியாக்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இதனால வந்து தங்கத்தின் தேவை வந்து ஜான்வரியில வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? தென் இன்க்ரீஸ் ஆகும்போது தேவை அதிகரிக்கும் போது என்ன வந்து எதிர்பார்க்கலாம் சார் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து? தங்கம் பார்த்தோம்னாக்க நவம்பர்ல கிட்டத்தட்ட 570% வந்து இம்போர்ட் ஆயிருக்கு. மேபி வெரி ஷார்ட் குறைஞ்சிருக்கலாமா இருக்கலாம். மெயினா வந்து தங்கம் இம்போர்ட் குறையறதுக்கு காரணம்னாக்க டாலர் இண்டெக்ஸ் தான். ஸோ டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் ஏறினதுன்னா அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ பிளஸ் வந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னாக்க பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டு ஜுவல்லரி அவங்க அசோசியேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு மேக் இன் இந்தியா மூலமா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. ஸோ அதனால ஓவராலா கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க ஷார்ட் டேர்ம்ல வீக்னஸ் இருக்கதான் செய்யும். இந்த ஷார்ட் டேர்ம் வீக்னஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப பார்த்தோம்னாக்க ஈரான்ல ப்ராப்ளம் இருக்கு, தென் ரஷ்யால ப்ராப்ளம் இருக்கு, ஸோ வெனின்சுலால ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலும் ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க சம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் கோயிங் ஆன். ஸோ அதே மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு பெரிய லெவல்ல வந்து கோல்டு விழாட்டாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ கம்பேர் வித் லாஸ்ட் 2 years கோல்டு பார்த்தோம்னாக்க விழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால கோல்டை வந்து ஒரு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு அவங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 5 to 10% இன்வெஸ்டர்ஸ் வச்சுக்கலாம். ட்ரேடர்ஸ் வந்து அப்பப்ப இருக்கக்கூடிய மொமெண்டத்தை பார்த்து வாங்கி விட்டுருவாங்க நல்லதா இருக்கும். நீங்க பேசும்போது சொன்னீங்க அதாவது லாஸ்ட் 2 years கோல்டு வந்து ஒரு வீக் டிமாண்ட்ல தான் இருந்துன்னு சொன்னீங்க. எல்லாரும் நினைப்பாங்க ட்ரேடர்ஸ் வந்து 2015 அதாவது நெக்ஸ்ட் இயர்ல வந்து கோல்டு வந்து என்ன இருக்கும், எப்படி அதோட பிரைசிங் மூவ்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும், அதை பத்தி சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் இயர்ல 2015 வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் 2 விஷயங்கள் பார்க்கணும். அந்த டாக்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஏதாவது குறைச்சாங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மொமெண்டம் வரலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து போக்கஸ் பண்றாங்களோ அதுல வந்து அதனுடைய இம்பாக்ட் வரக்கூடும். சோ ஓவரால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்கா ஆபரண தங்கங்கள் கிட்டத்தட்ட இந்த வருடத்துல வந்து 9.8% மேல கீழே விழுந்திருக்கு. அதே இடிஎஃப் தங்கம் வந்து 0.36% தான் குறைஞ்சிருக்கு. சோ அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலா கோல்ட வாங்குறவங்க 5 to 10% நான் சொன்னது போல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து ட்ரேடர்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க மொமெண்டம் நல்லா இருக்கும். அதாவது
ஒரு ஒரு அப்சைட் மொமெண்டம் டவுன் சைட் மொமெண்டம் அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து மெயினா பார்த்தோம்னாக்க யூஎஸ் ஜிடிபி டேட்டா 2003 கிட்டத்தட்ட அந்த லெவல்ல வந்து காமிச்சிருக்காங்க. சோ அந்த யூஎஸ் ஜிடிபினால ஒரு பெட்டர் மொமெண்டம், அதாவது அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க இல்லையா, அது சீக்கிரமே வரக்கூடும். அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2015 எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எனி டைம் சீக்கிரம் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அத மாதிரி வந்ததுன்னா கோல்டுல வந்து ஒரு தொய்வு வந்தாலும் மற்ற கண்ட்ரீஸ்ல சொன்னேன் இல்லையா, இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ், சோ அது வந்து அது ஈடுகட்டக்கூடும். சோ அதனால ஒரு ஏற்றங்கள் ஒரு இறக்கங்கள் கோல்டுல வந்து இருக்க வாய்ப்புகள் அதிகமா தான் தெரியுது. தொடர்ந்து பேசலாம் சார். மதுரையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேந்திரன். பேசுங்க சுரேந்திரன். சார் வெள்ளிக்கிழமை வந்து காப்பர் கொஞ்சம் இறங்கி இருக்கு, லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் காப்பர் லெட் ரெண்டுமே சொல்லுங்க சார். ஓகே, காப்பரை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க மெயினா வந்து சைனாவுடைய எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதுல வந்து மெயினா ரியாலிட்டி சைடு வந்து நல்ல டவுன் ஆயிருக்கு. பிளஸ் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதுவும் பாத்தீங்கன்னாக்க இறங்கி இருக்கு. சோ அதனாலதான் காப்பர்ல வந்து ஒரு வீக்னஸ் வந்து பர்சிஸ்ட் ஆயிட்டே இருந்தது. போன வாரத்துல பாத்தீங்கன்னா யுஎஸ் ஜிடிபி டேட்டாவும் 2015 அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இன் யுஎஸ் பார்த்தோம்னாக்க குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்புல மறுபடியும் பேஸ் மெட்டல்ல ஒரு மொமெண்டம் வந்தது. பட் ஸ்டில் காப்பரை பார்த்தோம்னாக்க வீக்கா தான் இருந்துட்டு இருக்கு. 403க்கு கீழே காப்பரை வந்து விற்று வாங்குவது நல்லது. 397 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரௌண்ட் 397 to 398 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த அளவுல தான் நீங்க வந்து வாங்கி விற்கலாம். ரெண்டாவது காப்பரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பைலப் ஆயிருக்கு. சோ அது வந்து கவனிக்க வேண்டியது. அடுத்த நிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க அது எகைன் ரீவிசிட் 945 அப்படிங்கிற லெவல வந்து டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நிக்கல்ல வந்து 995க்கு மேலதான் வந்து பையிங் மொமெண்டமே வருது. 995 to 1001 அந்த லெவலுக்கு மேல போனதான் பையிங் மொமெண்டம் வரும். அதனால அந்த லெவலுக்கு மேல வாங்கி விற்கலாம். தொடர்ந்து பேசும் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ், கமாடிட்டி வர்த்தகம் குறித்து கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். நான் நேச்சுரல் கேஸ் வந்து ஷார்ட்ல போயிருக்கேன் சார். 225ல வச்சிருக்கேன். அது வச்சுக்கலாமா எப்படி அப்படின்னு சொல்லுங்க சார். ரெண்டு வந்து குரூட் ஆயில் வந்து இப்ப லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஓவரால் அனாலிசிஸ் யூஎஸ் எல்லா மார்க்கெட் எல்லாமே இட் மே கோ ஈவன் $45 to $50ன்றாங்க. சோ உங்களுடைய கணிப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். டிவில பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வந்து அது புரோக்கன் வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட் கீழே அது புரோக் ஆயிருக்கு. சோ 191 to 186 வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ரீவிசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 202க்கு மேலதான் வந்து அதுல வந்து மொமெண்டம் பையிங் மொமெண்டம் மேல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால as far as 191க்கு கீழே அது 186 வரலையும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. சார் அடுத்தது ஆயில் கேட்டுட்டு இருந்தா $50 வரைக்கும் வருமானு கேட்டு உங்க கருத்து என்ன கேட்டுட்டு இருந்தா நிறைய நேர்கள் வந்து அதாவது ஆயில் வந்து டாலர் வைஸ் வந்து 50 ரேஞ்ச்ல வருமா எதிர்பார்க்கறாங்க. சோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கும் சார்? க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க மெயினா வந்து நிறைய பேசலாம். அதுல வந்து சுருக்கமா நம்ம சொல்லலாம். மெயினா வந்து யுஎஸ் வந்து எமர்ஜென்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் சைட் அது வந்து ஒரு மேஜர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதாவது இதுவரையும் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தது, ஜாஸ்தியா இருக்கிறது, அதை கவனிக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னாக்க அந்த ஒபெக் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்றதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து கவனிக்கத்தக்கது. மூன்றாவதாக எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இன் சைனா. ஓகே, அப்புறம் வந்து டிஃப்ளேஷன் இன் யூரோப். இவை எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் $110 இருந்து $59 வரலையும் க்ரூட் வந்தது கடந்த 6 மாசத்துக்குள்ள. சோ இதையே நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டரா பாக்குறோம்னு வச்சுங்களேன். மெயினா வந்து 3 ஃபேக்டர் பார்க்கணும். ஒன்னு வந்து ஸ்ட்ராங் டாலர் டிமாண்ட். சோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து அதனுடைய வீக்னஸே வந்ததுன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக என்டையர் குளோபலா பார்த்தோம்னா வீக்கனிங் டிமாண்ட். சோ மெயினா அதுக்கு வந்து யூஎஸ் அண்ட் ஜெர்மன் கூட எடுத்துக்கலாம், யூரோப்பும் எடுத்துக்கலாம். யூஎஸ் அண்ட் யூரோப்ல என்ன சொன்னாங்க, இத மாதிரி க்ரூட் ஆயில் பிரைசஸ் அதிகமா ஏறிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காரை வந்து பூலா யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப். இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னாக்க நம்ம இனிமே காரை யூஸ் பண்ணக்கூடாது, ஜெனரல் பப்ளிக் சிஸ்டத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ரெண்டு குரூப்பினுடைய இம்பாக்ட் வந்து என்ன சொல்றாங்க,
15% கன்சம்ஷன் குறையுங்கிறாங்க. சோ அதனால வீக் குளோபல் டிமாண்ட். அடுத்தது ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னாக்க ஆக்சிலரேட்டிங் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. லிபியால இருந்து சப்ளை வந்தது, யுஎஸ் சப்ளை ஜாஸ்தியாச்சு, சவுதி அரேபியாவும் வந்து சப்ளை நிறுத்தல. சோ இது எல்லா இடத்துல இருந்து சப்ளை வரும்பொழுது டிமாண்ட் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஃபால் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மேல இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷன் இன் த மார்க்கெட். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து மார்க்கெட்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். சோ இப்ப வந்து இந்த ரேட்ஸ் எப்படி நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா இது வந்து இதே மாதிரி கீழே போச்சுன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும் 2015 அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ரஷ்யா பொறுத்தவரையிலும் இதே மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய ஜிடிபி 4.5% கீழே ஸ்ட்ரங்க் ஆக வாய்ப்புகள் இருக்கும். சோ பெரிய அங்க ஒரு நெருக்கடி வரக்கூடும். அது போல ஈரான் பார்த்தோம்னாக்க IMF வந்து பணம் கொடுத்த பொழுது சப்போர்ட் பண்ணும்போது வந்து குரூடு வந்து பெட்டரா நின்னுது. இப்போ குரூடு மறுபடியும் இறங்கினா அங்க மறுபடியும் ஒரு டிசாஸ்டர் இந்த எக்கானமி வரக்கூடும். 2015 வந்து க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் என்பதை பத்தி சொன்னீங்க. தென் வீழ்ச்சிக்கான காரணம்ல ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குன்னு டீடைலா சொன்னீங்க. சார் தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்க சார். அதாவதுங்க சார், இப்ப கமாடிட்டி மார்க்கெட் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா எடுத்துக்கலாங்களா இல்ல பிசினஸ் பிளாட்ஃபார்மா எடுத்துக்கலாங்களா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிசினஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம்? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் பிசினஸ் பிளாட்ஃபார்மா எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அது வந்து 60 to 70% உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலரா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா நீங்க எடுத்தீங்கன்னாக்க கமாடிட்டி மார்க்கெட்ல 20 to 30% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால பெட்டர் யூஸ்ட் அஸ் எ பிசினஸ் பிளாட்ஃபார்ம். மேலும் பேசுவோம் சார். கும்பகோணத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மித்ரா. குட் மார்னிங். நான் கும்பகோணத்துல மித்ரா பேசுறேன். சொல்லுங்க மித்ரா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஆக்சுவலி நான் வந்து புதுசு ட்ரேடிங்க்கு. எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ட்ரேடிங் குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தெரியணுங்கிறாங்க, அப்புறம் டெக்னிக்கல் தெரியணுங்கிறாங்க, அப்புறம் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, டேட்டாஸ் தெரியணும்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார்? ஓகே. அதாவது ஃபண்டமெண்டல் என்பது நீங்க வந்து ஒவ்வொரு கமாடிட்டியை பத்தியும் உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுல என்ன டெலிவரபிள் பொசிஷன் இருக்கு, எந்த கண்ட்ரியில என்ன ப்ராப்ளங்கள், அதனால வந்து அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டெக்னிக்கல்ஸ் டேட்டா அனலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே ஒண்ணுதாமா. ஒன்னு டிஃபரெண்ட் ஆங்கிள் பாக்குறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சோ மெயினா வந்து இது எல்லாத்தையும் இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு வாரம் ஒரு 10-15 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எந்த கமாடிட்டி எடுத்து நீங்க கோல்டோ சில்வரோ பண்ண போறீங்கன்னா அதோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. பிளஸ் அதனுடைய க்ளோசிங் பாயிண்ட்ஸ், அப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்னே வரும் எவ்ரிடே, அதை எடுத்து நோட் பண்ணீங்க. சோ இதே மாதிரி எழுத ஆரம்பிச்சீங்கன்னாக்க அதனுடைய இம்பாக்ட வச்சு அந்த டெக்னிக்கல்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சோ ஓரளவுக்கு நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது போல கிரேட் வெஞ்சர்ஸ்லயே உங்களுக்கு வந்து இது கேம்பெயின் வச்சிருக்காங்க, ரெகுலரா வந்து கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுலயும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். அதை அட்டென்ட் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி லெவல்ஸ்ல வந்து வாங்கி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இதை தவிர வந்து லைவ் ட்ரேடிங் இருக்கும். இந்த லைவ் ட்ரேடிங் நீங்க பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் கம்ஃபர்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வந்த பிறகு நீங்க ஓனா உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து பேசுங்க சார். ஈரோட்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பரமேஷ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்ப வந்து காப்பர் வந்து பாத்தீங்கன்னா 407.50 2 லேக் பை பண்ணிருக்கேன் சார். ஆவரேஜ் பண்றதுக்கு கீழே வந்து இன்னொரு லேக் பை பண்ணலாமா சார்? இந்த லெவல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க சார். காப்பர் வந்து கொஞ்சம் லுக்ஸ் ஆன வீக் நோட்ல தான் இருக்கு. மெயினா வந்து ஸ்டாக்ஸ் வந்து பைலப் ஆயிருக்கு காப்பர்ல. ஏதாவது ஒரு ரிலீஃபா வந்து நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு வச்சுங்களேன், காப்பர்ல மறுபடியும் ஏதாவது ஒரு மொமெண்டம் வரலாம். இம்மிடியா காப்பர்ல ஒன்னும் பெரிய மொமெண்டம் வரா மாதிரி தெரியல. 403 நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணீங்க, அதுல இருந்து விழுந்தா கிட்டத்தட்ட 397 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்து யூஸ் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுங்க சார். திருப்பூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் சார். சொல்லுங்க சம்பத். சார் நான் உங்க கிளைண்ட் தானுங்க. எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் கமாடிட்டில இருந்து ஒரு டவுட்டுங்க சார். இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல டிரான்சாக்சன் டாக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா இல்லையா? டிரான்சாக்சன் டாக்ஸ்ங்கிறது உண்டுங்க, தாராளமா உண்டு.
டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ங்கிறது இல்ல, டிஓசி டர்ன் ஓவர் சார்ஜஸ். சார் அதாவது இந்த பிரேக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது க்ரூட் ஆயில் வந்து 2015 எப்படி இருக்கோ தென் வீழ்ச்சிக்கான ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. தென் ஒரு நாட்டுல வந்து ரஷ்யாவோட அவுட்புட் வந்து இந்த இயர்ல வந்து 0.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. தென் லிபியனோட அவுட்புட் எப்படி இருந்தது, மத்த கண்ட்ரீஸோட அவுட்புட் வந்து க்ரூட் ஆயில் வந்து எப்படி ஃபேவரா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார். ஓகே, அதாவது க்ரூட் ஆயில் வந்து இதே மாதிரி டவுன் ஆகும்பொழுது அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கும் பொழுது ரஷ்யாவுடைய அவுட்புட்ல பார்க்கும்போது 4.5% அவங்களுடைய ஜிடிபி ஷங்க் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம். அது போல ஈரான்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஈரான் வந்து IMF வந்து ஃபண்ட் பண்ணும்பொழுது க்ரூட் வந்து $80 இருந்தது. இப்ப $60 $55 இது மாதிரி இருந்ததுன்னா வந்து ஒரு மறுபடியும் அங்க ஒரு சேஞ்சஸ், அந்த எக்கானமில ஒரு சேஞ்சஸ் வரக்கூடும், ஒரு டிசாஸ்டர் அப்படிம்பாங்க, அது மாதிரி வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு அச்சுறுத்தலும் இருந்துருக்குன்னு சொல்லலாம். அது போல சவுதி அரேபியா எடுத்தோம்னு வச்சுங்களேன், அவங்கதான் வந்து லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. சோ இந்த க்ரூட் ஆயில் அங்கேயும் வந்து இதே மாதிரி நமக்கு $50 $55 இருந்ததுன்னா அவங்களுடைய ஜிடிபில கிட்டத்தட்ட ஒரு 14% டெபிசிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த 14% டெபிசிட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ இது வந்து ஒரு பக்கம். இதை தவிர பார்த்தோம்னாக்க க்ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்ஃப் கரெக்டிங் ஆயிருக்கு. சோ இது இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா வந்து முதல்ல சொன்னது போல இந்த யுஎஸ் ஜிடிபி இம்ப்ரூவ் ஆனதுனால ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணினாங்கனாக்க க்ரூடுல அந்த இம்பாக்ட்ல வந்து பார்த்தோம்னாக்க $60 இருந்து $70 வரையும் மேல கூட வாய்ப்புகள் இருக்கும். சார் தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சித்ரா, கமாடிட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? சார் ஆபரண தங்கம் சார் அடுத்த மாசம் கொஞ்சம் விலை ஏறுமா சார்? இப்போ வந்து 1 கிராம் 2500 தான் விக்குது சார். அடுத்த மாசம் கொஞ்சம் விலை ஏறுமாங்க சார்? ஓகே, நீங்க என்ன பண்ணணும், வாங்க போறீங்களா விற்க போறீங்களா? இல்ல சார் விக்கணும் சார். நிறைய நகை விக்கணும் சார். இப்ப விக்கலாமா இல்ல கொஞ்சம் ஏறின பிறகு விக்கலாமான்றதான் சார் எங்களோட ஐடியா. கொஞ்சம் ஏறினா கூட நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் அதிகமா லாபம் வரும், அதுக்காக தான் சார் கேக்குறேன். ஓகே, அதாவது நார்மலா ஜனவரி 15க்கு அப்புறம் தை மாதம்னு சொல்லுவாங்க. சோ அதனால என்ன ஆகும், விசேஷ பண்டிகை காலங்கள்னால கொஞ்சம் வந்து ஒரு மொமெண்ட் இருக்கக்கூடும். சோ அதனால இந்த ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு வந்து அதுல மொமெண்டம் வரும், பார்த்துட்டு கொடுத்துருங்க. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், கமாடிட்டி மார்க்கெட் குறித்த கேள்வி என்ன? பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு சில்வர் கோல்டு க்ரூட் ஆயில் இன்னைக்கு இன்டர்டேல வாங்கிக்கலாமா வித்து வாங்கலாமா சார்? ஓகே, லெவல்ஸ் சொல்லுங்க சார். கோல்ட பொறுத்தவரையும் டிப் பையிங் இஸ் அட்வைசபிள். 26,770க்கு மேல வாங்குங்க. 27,030 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில்வரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா சைட்வேஸ் மூமெண்ட்ல இருந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் வந்திருக்கு. 37,260க்கு மேல சில்வர் வாங்கலாம். டார்கெட் ஃபார் 13,490. அந்த 13,490க்கு மேல நின்னதுன்னா இன்னொரு ஒரு 400 புள்ளிகள் வரை அது மேல போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. க்ரூட பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு டிசிசிவா தான் இருந்துட்டு இருக்கு. 3515க்கு கீழே ஒரு half an hour ட்ரேட் ஆச்சுன்னா வித்து வாங்குங்க. அது போல 3555க்கு மேல போச்சுன்னா வாங்கி வருங்க. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயம் சொன்னீங்க. குறிப்பா ஆயில் பிரைசஸ் வந்து 2015 வந்து எப்படி இருக்கும் என்பது பற்றி சொன்னீங்க. இதன் வீழ்ச்சிக்கான காரணம் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. அட் த சேம் டைம் FMC அண்ட் SEBI வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து நிறைய அதாவது கம்பல்சரி ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால கமாடிட்டி மார்க்கெட் வந்து என்ன இம்பாக்ட் இருக்கணும் என்பதை பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.